பாய் ஐ லவ் யூ தம்பி வாப்பாங்க தம்பி யா பேர் தானே வேலப்பன் வா மேரா அவன் முன்னதே கேட்டுக்கிறார் முனிசிபல் யா பேர் தான் வேலப்பன் தம்பி ஒரு ஏக்கரா காடு ஓட்டிட்டு இருந்தேன் ஒரு ஏக்கரா காடு ஆமா அது கொஞ்சம் 3 மூளை காடா போச்சு எப்படி எப்படி 3 மூளை காடா போச்சு சரமல்ல 3 மூளை காடு ஆமா ஆமா தம்பி ஒரு 5-6 வருஷமா காட்டுக்கு வீட்டுக்கு கந்தாயமே கட்ட முடியல ஓ கந்தாயம் கட்ட முடியல ஆமா சரி ஏன் காட்டு வீட்டு கந்தாயம் கட்ட முடியல மழை மாறி பேயல அதனால காட்டு வீட்டு கந்தாயமே கட்ட முடியல புது முனிசிப்பு வந்தாரு புது முனிசிப்பு வந்த உடனே கணக்கு பிள்ளை கூப்பிட்டு உத்தியோகம் கூப்பிட்டு கேக்குறாரு அந்த பக்கம் கணக்கு பிள்ளை ஒருத்தா உத்தியோகிக்கிறாங்க ஒருத்தாவும் இன்னொன்னு என்ன சொல்றாங்க ஆமா ஆமா சரி கணக்கு பிள்ளை கூப்பிட்டு கேக்குறாரு தம்பி நம்ம பஞ்சாயத்துல எல்லாரும் காட்டுக்கு வீட்டுக்கு கரெக்டா கண்டாயம் கட்டுறாங்களா இல்லையா கணக்கு நோட்டு எடுத்து போடுறா அப்படின்னு முனிசிப்பு சொல்ல சரி அது கணக்கு பிள்ளை எடுத்து கணக்கு நோட்டு எடுத்து பார்த்துட்டு சாமி நம்ம பஞ்சாயத்துல எல்லாரும் காட்டு வீட்டுக்கு கரெக்டா கண்டாயம் கட்டுறாங்க எல்லாரும் கண்டாயம் கட்டுறாங்க ஆமா நம்ம வேலப்பன் இருக்கிறானே வேலப்பன் ஆமா வேலப்பன் வேலப்பன் அவன் மட்டும் 5-6 வருஷம் கண்டாயம் நின்னு போச்சு அப்படின்னு கணக்கு பண்ண வந்து முனிசிபல் சொல்ல சரி முனிசிபல் சொல்றாரு தம்பி இந்த 2 நாளைக்குள்ள வேலப்பு கிட்ட கண்டாயம் வாங்கிட்டு வரல உன் வேலை போயிரும் அப்படின்னு உத்தரவு போட்டாரு சரி கணக்கு புள்ள மூச்சு வாங்கிட்டு என்கிட்ட ஓடி வரும் டேய் வேலப்பா ஏன்டா தாயேலி 5-6 வருஷமா காட்டு கூட்டுக்கு கண்டாயம் கட்ட முடியல எல்லாரும் கண்டாயம் கட்டினாங்க நீ மட்டும் ஏன்டா கண்டாயம் கட்டல அப்படி என்ன கேட்டான் சரி சாமி நான் மட்டும் என்ன பண்ணுவேன் 5-6 வருஷமா மழை மாறி பேயல மழை மாறி பெய்யாதனால காட்டுல எந்த ஒரு வெள்ளாம இல்ல எதுவுமே இல்ல இந்த வருஷம் மழை மாறி பேஞ்சு கிணறு காடு குட்டை எல்லாமே ரொம்ப ரம்பி போய் கிடக்குது 2 வயலு கத்திரி செடி நட்டு இருக்கிறேன் எத்தனை வயலு 2 வயலு கத்திரி செடி நட்டு இருக்கிறேன் கத்திரிக்காய் நல்லா கொத்து கொத்தா காத்து இருக்குது கத்திரிக்காய் பறிச்சு பெண்ணா சந்திலையோ இல்ல தரும்பூர் சந்தில வித்துட்டு 6 வருஷம் தான் கட்டி போடுறேன் நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் சரி சரி கந்தாயம் கட்டுமே கத்திரிக்காய் புடுங்கணுமே 4 சாக்கு எடுத்துக்கிட்டேன் 3 கூடை எடுத்துக்கிட்டேன் நேரா கத்திரிக்காய் காட்டுக்கு போனேன் கத்திரிக்காய் காட்டுக்கு போயிட்டு உடனே பொலி மேல வச்சுட்டு வேட்டி துணி எல்லாம் அவுத்து பெரிய துணி எடுத்து கோவணம் கட்டிக்கிட்டேன் ஏன் கோவணம் கட்டணும் ஏன்னா கத்திரிக்காட்டுக்குள்ள போன வேட்டி சரட்டெல்லாம் சொன பிடிச்சிக்கும் கோவணம் கட்டிக்கிட்டா சொன பிடிக்காது உனக்கு இருக்குதுன்னா அரடியா குத்தி இருக்குது சரி என்ன பண்ண கோவணத்தை கட்டிக்கிட்டு ஒரு சாக்கு போய் எடுத்துக்கிட்டு நேர கத்திரிக்காட்டுக்கு போன உடனே தூக்கி பார்த்தேன் சீலை தூக்கி பார்த்தேன் கத்திரி செடிய அப்படி சொல்லு கத்திரியை தூக்கி பார்த்தேன் கத்திரிக்காய் நல்லா கொத்தா காய்ச்சி இருந்துச்சு 3 கூடிய ரப்பனே 4 சாக்கு ரப்பி விட்டேன் கரெக்டா டைம் 5 மணிக்கு மேலே போச்சு அன்னைக்கு பாக்க 4 அண்டமும் மானம் அப்படியே கருகிட்டு வருது நேற்று பேச்சு மழை பார்த்தா அப்படி 4 அண்டமும் கருகிட்டு வருது சரி அப்படியே பிச்சு 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 5 தூத்து விழுந்துச்சு அடாடா மலையில நினைஞ்சு போயிட்ட கத்திரிக்காய் மார்க்கெட்ல கண்டிப்பா கம்மியா தான் கேட்பாங்க ஆமா நான் சுத்தி முத்தி பார்த்தேன் குடியில்லாத கொட்டாய் 2 அனுப்பு கத்தாட்ட குடியில்லாத கொட்டாய் இருந்துச்சு சரி அந்த கொட்டாய் தென்னை மேல சேர்த்து வச்சிருந்து மழை விட்ட பிறகாடி கத்திரிக்காய் வீட்டுக்கு எடுத்து போயலாம் அப்படின்னு தென்னை மேல சேர்த்த உட்கார்ந்து சரி ஆட ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு கொட்டாய்க்குள்ள மனுஷராட்டுமே மொன பேசுறாங்களே மனுஷராட்டம் இதோட அது குடியில்லாத கொட்டாயி மனுஷராட்டுமே உள்ள மொன பேசுறாங்க இது என்னவா இருக்கும் ஒருவேளை பேயா இருக்குமா இருந்தாலும் இருக்கும் பாரு பழைய காலத்து கதவெல்லாம் 1 வேலை 2 வேலை போறபடி சந்து இருக்கும் ஆமா ஆமா கதவு சந்தில பார்த்தேன் நீ ஓட்டையில பாக்குற என்ன ஓட்டே கதவு ஓட்டையில அந்த ஓட்டையை பார்த்தா 4 உரி போய்க்கிறாங்க கதவு ஓட்டனா ஏன்னா ஓட்டை நம்பி கோட்டையை நிறைய பேர் விட்டு இருக்காங்க ஓட்டை என்னைக்கு இருக்கிற ஓட்டையை போதும் சரி தம்பி நீ ஓட்டையை நம்பி மண்டையில இருக்கிற மயர்ல விட்ட போன போட்டு சரி தம்பி கதவு சந்தில பார்த்தேன் யார் இருக்கிறாங்க முடிச்சப்போ கூத்தியாவும் உள்ள இருக்கிறாங்கடா முடிச்சப்பு கூத்தியாலுமா முடிச்சப்பு கூத்தியாவும் உள்ள இருக்கிறாங்க அத பாத்துட்டியா ஆமா எப்படி இருக்கிறாங்க எப்படி முடிச்சப்பு மேல ஒட்டு துணி இல்ல அவர் வேட்டி சரட்டு சட்டில் அவுத்து நல்லா ஒப்பம் சொல்லி இந்த பக்கம் 25 சரி
முடிச்சுப்பு கூத்தியா சீலை ஜாக்கெட்டு பாவடல் அவத்து இந்த பக்கம் இரவானத்துல வச்சிருச்சு. சரி முடிச்சுப்பு கூத்தியா கேக்குது, சாமி அரிசி பருப்புல இருந்து பூரா படிபடி நீதான் பாக்குற. என் பிள்ளைங்க எல்லாம் கவர்மெண்ட்ல கான்வென்ட்ல படிக்குது, உங்க பிள்ளைங்க எல்லாம் கான்வென்ட்ல படிக்காத கவர்மெண்ட் படிக்க வைக்கிற சாமி. நானும் அதாவது எல்லாம் சைலர் பொறுமை 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 பொறுமை. அது முடிச்சு கேக்குறாரு, எப்படி இல்ல நானும் எத்தனையோ ஆடல் பாடல பார்த்தேன், ஆர்கெஸ்ட்ரா பார்த்தேன், கிராமிய தெருக்கூத்து கலைய பார்த்தேன். ஒரே ஒரு அடவை கூட எனக்கு பிடிக்கல. ஒரே ஆட்டம் கூட பிடிக்கல. நீயும் அம்மனத்தோட இருக்கிற, நானும் அம்மனத்தோட இருக்கிறேன், ஒரு அடவை இருந்தா புடிய அப்படின்னு முடிச்சு கேக்குறாரு. சரி முடிச்சு கூத்தியா சொல்லுது, சாமி நீ கேட்டா அடவை பிடிக்க மாட்டீங்க, நல்லா உட்காந்து பொறுப்பா பாருங்க அப்படின்னு அந்த அம்மா எந்திரிச்சு உட்காந்துட்டு நல்லா காலை விரிச்சு வச்சு அடவு பிடிக்குது. எப்படி அத டண்டாக்கு சிக்கிடுச்சான், டண்டாக்கு உட்காந்து உட்காந்து ஆடிச்சு பாரு. தம்பி நம்ம ஆத்துல இருக்கிற அவரி முன்னாட்டுமே வாயை திறந்து 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 போடுறான். முடிச்சு சொல்றாரு, எப்படி இல்ல ஆட்டம் ஆட்டம் அப்படியாப்பட்ட ஆட்டம் முடியும், அப்படியாப்பட்ட ஆட்டம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆட்டம் நான் பார்க்கவே இல்லை. நீ போட்ட ஆட்டத்துக்கு மட்டும் 2000 ரூபாய் போகும். 2000 ரூபாய் போகும். அவங்கள மதிப்பீடு போட்டான். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, சாமி ஏன் அடுத்து நீ பார்த்த உங்க அடுத்து நான் பார்க்கணும் இல்லையா, எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா, நீங்களும் ஒரு அடவை இருந்தா பிடிக்கல அப்படின்னு அம்மா கேக்குது. இல்ல நீ கேட்ட ஆட்டம் பிடிக்க மாட்டேங்கிற, நல்லா உட்காந்து பொறுப்பா பாரு முடிச்சு நின்னுக்கிட்டு அடவு பிடிக்கிறாரு. எப்படி அதான் டண்டாக்கு வச்சுக்கிடுச்சா, டண்டாக்கு தம்பி கோயிலுக்கு ஒரு மணியாட்டம், தொப்புளுக்கும் தொடைக்கும் தொப்புளுக்கும் எடுத்து அடிக்கிறான், கிண்டுங்க மிண்டுங்க கிண்டுங்க மிண்டுங்க கிண்டுங்க, அது வாடுக்கு மேலுக்கு கீழுக்கு அடிக்கிறான். அது அந்த அம்மா சொல்லுது, எப்படி சாமி ஆட்டம் பண்ண ஆட்டம் இது மாதிரி ஆட்டம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. நீ போட்ட அடவை மட்டும் ஒரு 1000க்கு போகும், ஒரு 1000க்கு போகும். ஆமா அப்படின்னு முடிச்சு பூச்சா போட்டுச்சு. சரி அப்படினாலும் நான் கணக்கு போட்டேன். எப்படி முடிச்சு பூச்சா போட்டது 2000, முடிச்சு போட்டது 1000, 3000க்கு அடவை போட்டுக்கிறாங்க. நம்ம 5-6 வருஷமா காட்டு கொடுக்கு கட்டாயமே கட்ட முடியும். நம்மளும் பாமரத்தோட உட்காந்துக்கிறோம், பாமரத்தை பிடிங்க எரிஞ்சிட்டு மொல்ல அதப்பா என்ன அப்படி. சரி நம்ம கோமரத்தை பிடிச்சி எரிஞ்சிட்டு அடவு பிடிச்சா காட்டு விட்டு கட்டாயமாவது போயிடும். பிடிச்சுன்னா கலவையாட்டம் தண்டாக்கு வச்சுக்கிடுச்சா, தண்டாக்கு பாரு நீ முடிக்கிற தென்னை மேல தட்டோ புட்டோன்னு வேட்டி சட்டல கட்டிக்கிட்டு பாவாடை சாக்கிட்டுல போட்டுக்கிட்டு முடிச்சு கதவை தந்து வெடிச்சுன்னு வந்தாரு. வெடிக்கணும் வர்றாரு. ஆமா வேலைப்பா தாயல் நீ எப்படா வந்த, சாமி அம்மா எப்ப அடவு போடுச்சோ அப்பயே நான் வந்துட்டேன். அம்மா போட்டது 2000, நீங்க போட்டது 1000, மொத்தம் 3000க்கு அடவை போட்டுக்கிறீங்க. சரி ஏதோ நான் போட்ட அடவை ஏதோ காட்டுக்கு வீட்டுக்கு 2000 ஆச்சா இல்லையான்னு கேட்டது ஒண்ணு தாண்டா. வேலைப்பா 5-6 வருஷம் கந்தாயும் நான் கட்டி போடுறேன், 5-6 வருஷம் கந்தாயும் நான் கட்டி போடுறேன். ஆனா நான் கொட்டாய் கொண்டு வந்த பத்தியா இந்த சமாச்சாரம் மட்டும் எங்கேயும் சொல்லிவிடாது. இப்ப கூட பெண்ணாத்துல பார்த்தா போதும் சாமி நாட்டே போடா போடா கந்தாய் கட்டிட்ட போடா அப்படின்னு அடி போடுறது. செலவுக்கு 150. பிள்ளை வருவாளா
இந்த நேரத்தை சபைக்கு எனது பணிவார்ந்த வணக்கம். பணிவார்ந்த வணக்கம். ஏங்க புலன்காரர் மாபத்தி புலன்காரரே எங்க நாக்கு சொல்லு திருப்பி. ஆமா செட்ல வந்தால்தான் பெரிய மனுஷன். ஓ புலன்காரரே என்ன ஓய் எனக்கு எடுத்துக்கிறதுக்குதா ஏங்க ஏங்க உங்கறதா என்ன ஏங்க நான் இப்படி ஒரு பெண்ணை அழகழகா கொலைக்குள்ள ஆரணி சந்தன கட்டிட்டு அப்படியே ஒடிச்சு இடிச்சு மடுப்புல கட்டுற மாதிரி நான் வந்திருக்கிறேனே என் கூட பேசிட்டு இந்த ஊரான ஊர்ல ஒருவரும் இல்லையா எங்க திரு எங்க நண்பரு அவர் போன நல்லா பேசுவாரா இருக்கிற வரைக்கும் பேசி பார்க்கலாம். என்னன்னா கமெண்ட் யாருன்னு போய் பாக்கட்டுமா நானும் இருக்கிறாங்க. ஏண்ட மானகட்ட வேணுகட்ட சூடுல சொர்ணல வெத்தல ஆளு பாரு மூத்த பாரு ஏண்ட வாங்கி தரணும் மனசுல கடமையே புண்டா அண்டார ஓல்னு கேட்டு போடுவேன். ஒண்ணு கேட்கல சொல்லி மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஆமா ஆமா கேட்டு இன்னும் நீ கேட்கல அண்ணா இன்னும் நீ கேட்கல சொல்லி மட்டும் வச்சிருக்கிறேன். ஏண்ட மானகட்டவனே வயிற்றுக்கு சோறு திங்கறியா வேற ஏதாவது திங்கறியா நான் பண்ணி பீத்துங்கிறேன். இல்ல இல்ல பண்ணிட்டி அதே மாதிரி பண்ணிட்டி அதே தின்னு. அம்மா இப்படி ஒரு பெண்ணு வந்திருக்கும் பொழுது ஏண்டி உனக்கு நசுக்க தெரியாதா? நசுக்குமா? ஓ பாட்டப்பா ரசிக்க வேண்டும் கண்ணி. ஒரு ரசிப்பத்தன்மை அப்படி ரசிப்புத்தன்மை பாட்டில் விடுவியா? பாட்டில் அது பாட்டில் சின்ன பையனுக்கு கூட பாட்டில் விட்டேன். அது உள்ள போச்சு. இப்ப பாட்டில் விட்டா போக மாட்டேங்குதுமா, தடுக்குது. ஏ நீ பாடுவாயா? ஓ பாடுகிறது. என் கண்ண குயிலை உன் கண்ணங்களை பார்க்கும் பொழுது என் எண்ணங்கள் எல்லாம் கொள்ளை எடுத்து போகு தட்டி என்னவல்லே என்னை பார்க்க வந்த என் சின்னவளை உன் கண்ணமோ ஒரு கண்ணாடி உன் கண் பிரியுமோ கத்தி முனை உன் நெத்தியோ மூன்றாம் பிறை ஆகமத்தை செதுக்க வைத்த சிற்பியடிய கண்ணே நான் மெட்டு சிட்டுக்குறியாக பிறந்திருந்தால் இந்த கூந்தலுக்குள் கூடு கட்டி வாழ்ந்திருப்பேன். நான் நூலாக இருந்திருந்தா நீ உடலங்கி ஒடுத்துவதற்கு நான் சேலையாக இருந்திருப்பேன். ஆமா நான் மூங்கிலாக இருந்திருந்தால் இதை உதடோடு உதடு வைத்து இசைப்பதற்கு புல்லா குளராக இருந்திருப்பேன். என்னடி செய்கிறது? இரவின் படத்தில் படைத்தான். இரண்டு மனம் வைத்து படைத்திருந்தால் ஒரு மனம் உன்னிடத்தில் வைத்துவிட்டு இன்னொரு மனம் என்னிடத்தில் வைத்திருப்பேன். ஆனால் இருப்பதே ஒரு மனம். உன்னை எப்படி வருடிக்க போகின்றேன் கண்ணே. பாசனலாமா புதுலாமா? பாட்டு பாடலாமா? தலையா பூ முடிச்சு தடபாத்து நடந்து வலையில போல வந்த பொன்னம்மா அந்த வதலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா தந்தான தாடாரே தயாரிச்சு தன்னமோ தம்பிமார் பெரும் புழுலோ இல்லம்மா பாட்டு தம்பிமார் பெரும் புகழோ மாமியா கூதிருந்தா இந்த மாதிரி பாட்டெல்லாம் எனக்கு பிடிக்காதுண்ணா. பாட்டு தப்பு தப்பு வருமா? வேற பாட்டு தான் ஒண்ணு பாடு. கொண்ட சேவல் கூக நேரம் கொண்ட சேவல் கூக நேரம் அது கொக்கு கொக்கு அது கொக்கு கொக்கு அது பேர் குக்கு குக்கா? நான் இத்தனை அழுகு அது கொக்கு குக்குன்னு பேர் சொல்லுப்போ ஒரே பாட்டு கூட அண்ணா நீ ஒரே பாடலும் பாட வேண்டாம். தப்பு தப்பா வருமா? இங்க பாருங்க பாப்பா பாருங்க. இந்த தீரானதற்கு சபையாகப்பட்டது தேவடைய முடிய எதற்காக அரங்கேற்றம் செய்துள்ளார்? தேவடைய முடிய என்ன காரணம்? கால்ரி 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 அடி சொல்லே முடிய ஏன்னா காலை கொண்டாந்து காலுக்குள்ள விட்ட காலுக்கு கால் செஞ்சு விட்டு நானு
அண்ணா இப்பேற்பட்ட தீராயிரத்து திருச்சபைக்கு அடியே நமது நாடகக்குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு பணிவார்ந்த வணக்கம். பணிமாற்ற வணக்கம். எல்லாம் சோற கேட்டு கீழே இப்படி தட்டு குஞ்சு வச்சுக்கீங்க. கை தட்ட கையை மேல தூக்கி தட்டுங்க. கீழ் தட்ட குஞ்சு வச்சுக்கீங்க. தீராயிரக்கும் திருச்சபை பெரியோர்கள் தாய் தந்தைமார்களும் மற்றும் சிறியோர் பெரியோர் அனைவற்று பேரும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிகள் அனைவற்று பேர் அமர்ந்திருக்கிறாங்க. இப்பேற்பட்ட சபையாகப்பட்டது எதற்காக என்ன காரணத்துக்காக அம்மா அவர்கள் இருந்து ஞாபகத்தமாக அவருடைய சொந்த பந்தங்கள் ஒன்றாக சேர்ந்து ஓரிரு நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கிறார். ஆமாம்மா. முனியம் அம்மாவர்கள் மாண்டு மறைந்த காரணத்தினால நமக்காக ஒரு இரவு நாடகம் அரங்கேற்றம் செய்வாங்க. அவரு செத்து கூட நம்மள வாழ வைக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க நம்ம என்னது கூத்து வர்றோம். நான் வீட விட்டு வெளியே வந்த பிறகு எனக்காக 10, 20, 50 என்று வாரி வழங்கியுள்ளார். அவருக்கு அனைவற்ற பேரு எப்படி இருக்க வேண்டும்? அம்மே கொடுத்தா குறையாத குடும்பம் போதாதே. தங்குமா இருந்து இன்னும் நம்ம நாடகத்தை கண்டுகளுக்கு வந்த பொதுமக்களுக்கும் எந்த முக போனா தங்குமா இருந்து நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தோட நமது மேச்சேரியிலே வாழ்ந்து வரக்கூடிய பத்ரகாளி அம்மன் சன்னிதானம் எவ்வாறு உயர்ந்து பேர் பெற்று வளர்கிறதோ அது போல குடும்பம் எல்லாம் வர வேண்டும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். சமர்ப்பணம். அம்மா இருந்தாலும் நடத்தக்கூடிய நாடகம் கணவன் உயிர் காத்த கற்பகவல்லி. என் நாடகத்தில் நீங்க யார்? உன்னுடைய பேர் என்ன? வந்திருக்கிறேன். என் பேர் என்ன? பேர் என்ன? நான் சொல்லட்டுமா? சொல்லு பாப்பா. என் பேரெல்லாம் கேக்குறீங்க? ஆமா. உன் பேரு என்ன? என் பேரு மன்னோகரன். என்னது? சுனில்குமார். மூர்த்தி நாகப்பட்ட குடும்பத்துல இருந்த 50 ரூபாய் வாரி வழங்கலாம். அவர்கள் எந்த முக போனா தங்கமா இருந்து பட்டி பெருகி பால்பான பொங்கி நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தோட நமது திருச்செங்கோட்டிலே வாழ்ந்து வரக்கூடிய அத்தனை சன்னிதானம் எவ்வாறு உயர்ந்து வளர்ந்தோ அது போல ஒரு குடும்பம் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ராமோஜி. அவங்க அக்காவா? உங்க பேருக்கா? இவங்க பேரு மரகதம். ஒண்ணு மரகதம் போடுறது அக்கா முனியம்மா மேல. பணம் யாராவது போடுற ஆளுங்க காசு கொடுக்காம கொடுத்துருங்க. இப்பயே இந்த கதை வரும்போது யாரும் பணம் கொடுக்கூடாது. இப்ப எல்லாம் கொடுத்துருங்க. கதை பணம் கொடுத்து வேலை முடிச்சுட்டோம். யாரா கொடுக்குன்னு கொடுத்துருங்க இப்பயே. அப்ப ஒரு வார்த்தை போய் சேர்ந்த
அப்படி அக்கா முனியம்மா மேல மரகதாகப்பட்டவர் அவங்க அக்கா. ஆமா தங்க மேல போடப்பட்டது. ஆமா அக்கா அக்கா மேலையா? ஆமா அக்கா மேல போடப்பட்டது. ஆமா யாரு முனியம்மா மேல வாழ்ந்த இடம் போதுன்னு வையுளந்தும் போய் சேர்ந்தாங்க. சரி அடியே அம்மா அப்படி இருந்தாலும் நாம நடத்திக்கூடிய நாடகத்துல பலார் 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 வந்திருக்கிறேன். யார் என் பேர் என்ன? பேர் என்ன? ஓட்டு 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 ஆமாமா சொல்லுமா. அழகிலும் பண்பிலும் பாசிலும் அதை சிறந்த ஆமா மச்ச வெளியலைக்கு உச்சமில்லாத ரூபி உச்சமில்லாத ரூபி அண்ணே நடக்க பின்னே சடக்குழுங்க பால பருவமுள்ள சோழ கீழே போல. ஆமாமா எனது பெயர் உன்னுடைய பெயர் சுவாலாதேவி. உன்னுடைய பேரா சுவாலா தேவி. அம்மா உன்னுடைய எனக்கு ஆண்கள் தொட்டா பிடிக்காது. என்ன சொல்லு பாய் கிளி போதுனே சாமி. எனக்கு ஆண்கள் என்றால் அறமா ஆகாது. ஆமா கட்டிய கணவர் தவிர நான் வேற ஒரு ஆம்பளை கூட நான் கண் கண்டு பார்க்க மாட்டேன். அப்படியா? ஆமா அப்படியே கும்பு தலை நிமிராம தான் நடப்பேன். அப்படியா? சரி சரி மேல கீழே கை வச்சிடாத. ஆமா அம்மா அப்படி சோழா தேவியாக இருந்தாலும் ஆமா உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு? யாரும்மா? அம்மா அடியே 10 மாத நான் சுமந்து
என்ன சொன்ன பத்தியா என்ன ஆண்கள் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு உண்மைதான். எனக்கு இப்படி அதிகா பிள்ளைங்க பொட்ட பிள்ளைங்க எனக்குமே பிடிக்கதில்லமா வயசு பிள்ளைங்கன்னா எனக்கு பிடிக்கதில்ல என்ன காரணம் ஏன் பிடிக்கதில்ல வயசு புள்ளியில கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படி சீலை கேக்குறீங்க ஜாக்கெட் கேக்குறீங்க பூ கேக்குறீங்க பொட்டு கேக்குறீங்க ஜாக்கெட்டுக்குள்ள போறது கேக்குறீங்க என்னென்னமோ கேக்குறீங்க அதுக்கு நான் என்ன பண்ணேன் 3 கிளைய வச்சுட்டு இருக்கிறேன் ஏன் 3 கிளை வச்சுட்டு இருக்கிறோம் ஆமா ஒரு கிழமைக்கு ஓய காசு 1000 ரூபாய் வாங்குறாங்க இப்ப இன்னும் 200 ரூபாய் ஏத்திட்டாங்க 1000க்கு 1200க்கு ஆசைப்பட்டு 3 கிளைய வச்சுட்டு இருக்கிறேன் 4ஆவது உனக்கு ஒண்ணு செட் ஆகுது ஆமா அவன் நம்மளுக்கு சீலையும் கேட்கறதில்ல பாவடையும் கேட்கறதில்ல ஜாக்கெட்டும் கேட்கறதில்ல வருஷத்துக்கு 2 சீலை கொடுத்துறான் முனிசிப்பு இல்ல ரேஷன் கடையில கொடுத்துறாங்க அவங்களை அடிக்கவும் தேவையில்ல பிடிக்கவும் தேவையில்ல என்ன வாரத்துக்கு ஒரு தலை பவள குச்சி மட்டும் இருந்தா போதும் வாரத்துக்கு ஒரே தலை ஒரு தலை பவள குச்சி இருந்தா போதும் அவன் பாடு வாயில அடிக்கிட்டு காலத்தை விட்டுறாங்க அவன் ஒண்ணு வேலைக்கு போய் தெரியுமா 3600 நம்பி 1 லட்சம் சீட்டு போட்டேன் ஆமா மாசம் சீட்டு போட்டேன் சரி அவர் ஒரு கிளவி வயசு மீறி செத்து போயிருச்சு அதுக்குதான் இப்ப நரசிபுரத்துக்கு வந்துக்கிறேன் யாராலும் ஓய்யா போச்சு வாங்குறா இல்லன்னு கேட்டு ஓய்யா போச்சு வாங்குறியா இல்லையா காலையில டெம்போ ஏத்து கூட்டிட்டு போயிடலாம் காதா டெம்போ ஏறிக்கணும் அம்மா 10 மாதம் 300 நாள் 3000 திசைவி நாளை தோல் நடங்க தொடை நடங்க என்னை ஈன்றெடுத்தாரு என் தாய் தந்தை யாரம்மா தக்கன் தரணி என்று சொல்லுவர் என் தாய் தந்தைகள் அவர்களின் மகளாக சோழ மகளாக பிறந்து யாரை திருமணம் செஞ்ச கேட்டாயே ஒரு கேள்வி தொடாதனா இல்ல எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது என்ன சரி சொன்னல்லம்மா என்னம்மா பக்கம் நின்னா சாக்கடிக்கிற மாதிரி பேசுறீங்களே ஒரு கற்பழித்த பெண்ணாகப்பட்டவ ஒரு கற்பனை பெண்ணா இருந்தா ஆமா ஒரு பத்தினி பெண்ணா இருக்கிறவ என்னப்பா பண்ணுவா கட்டிய கணவனே கண் கண்ட தெய்வமா புருஷனுக்கு மட்டும்தான் முந்தாணி போடுவோம் அப்ப அடுத்தவனுக்கு சாக்கு போய் போட்டுக்கிறியா சரி பாப்பா ஏதோ ஒண்ணு போடு உனக்கு என்ன சரி போட்டுக்க அது போல ஆமா என் மன்னவராகப்பட்ட பேரு நான் எப்படி என் வாயில சொல்லணும் ஏன் சூத்துல தான் சொல்ல பையன் சொன்ன புறக்கு சொல்லு கட்டிய கணவராடைய பேராகப்பட்டது ஒரு மனைவியாகப்பட்டவள வாயில எடுத்து உரைத்தால் கணவனுக்கு ஆயுள் குறையுமா என்ன சொல்ற அப்படி சொல்லக்கூடாது ஆயுள் குறைஞ்சாதான் அப்பப்ப ஊரும் அது எந்த அளவுக்கு குறைஞ்சா அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும் நான் சொல்லட்டுமா சொல்லு பாப்பா நான் சொன்னாலும் மறைமுகமா தான் சொல்லுவேன் சரி சொல்லு அப்படிதான் சொன்னா தெளிவா சொல்றேன்
சொப்பன சுந்தரி நான்தானே சுந்தர லோகத்தின் பேதானே சொப்பன சுந்தரி நான்தானே ராந்தல் மின்னலிலே ஜொலிப்பேனே ராந்தல் மின்னலிலே ஜொலிப்பேனே மீண்டும் மீண்டும் தோன்றும் 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 ஏண்டாட்டா உனக்கு சொப்பன சுந்தரி ஓஹோ பாப்பா அம்மா யாருப்பா கல்லானாலும் கணவர் ஆமாம்மா புல்லானாலும் புருஷன் புல்லானாலும் புருஷன் நான் அப்படிதான் சொல்றேன் மா சொல்லுங்க நான் எடுத்து கையில பிடிக்கங்காட்டி பார்த்தீங்கன்னா ஆமா அவள் அருமையா தான் இருக்கும் வர்ற வரை விட்டுருப்பேன் ஜாக்கிரதையா இருக்கும் அவள் அருமையா தான் இருக்கும் சாத்தை சொன்ன சரி சரிம்மா அம்மா அம்மா ஆமாடாப்பா அவனை காலையில் பேசிக்கிறேன் என் மன்னவராக பெற்றவன் யாரம்மா அடியே அம்மா ஒரு மானிட மக்களாக பெற்றவன் சரி வயதான பிறகு ஆமா இறந்து விட்டார் இறப்பது காரணம் என்ன அவருடைய உயிரை எடுப்பது யார் யமதர்மர் அவரையே நான் மாலையிட்டேன் அம்மா தாயே சுவாலா ஏப்பா யமதர்மனுடைய மனைவியாடி அம்மா உன்னிடத்து தவறாக பேசிருந்தா என்னிடம் மன்னித்து விடுத்தாயே என்னிடம் மன்னித்து என்னடா கை வைக்க வர அடியே அம்மா எமதெருமை ராஜ மன்னனே மாலையிட்டு பிறகு நீங்க வேலை விட்டு இல்ல வீட்டுல இந்த தேவாதி தேவர்கள் அனைவற்று பேரும் மனைவிமார்கள் இருக்கிறாங்களே ஆமா அவங்கள விட இந்த உலகத்திலே இருக்கிற பெண்களை விட ஆமா இந்த சுவாலதேவியே பத்தினி பத்தினி கற்பகரசி பத்தினி ஆமா என்ன போல ஒரு பத்தினி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அம்மா என்ன போல ஒரு பத்தினி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க இருக்க முடியாதம்மா ஆமா சரி அப்படி இருந்தாலும் நீ வந்த காரணம் அம்மா உன் கணவர் ஏதோ காரணமாக அது சீருன் அழைத்து கொண்டு வர சொன்னார் ஆமாம்மா என் மன்னவர் அழைத்தாரா ஆமாம்மா மன்னவர் அழைத்தார் என்றால் அது சீக்கிரம் ஓடோடி காண வேண்டும் புறப்பட்டு போலாம்